ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா போன வேலைக்கிழமை நாம நிஃப்டிக்கு கொடுத்திருந்த லெவல்ஸ் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தோம். இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ், இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸை தாண்டி நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 300 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழேயும் மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட்ல ஒரு நல்ல டவுன் சைட் மூவ் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அப்சைட் மூவ்க்கு 400க்கு மேலேயும் அந்த ஸ்ட்ரைக்ல ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பாருங்க, ஓப்பன் ப்ரைஸ் இங்கே 401. நாம எந்த ஸ்ட்ரைக்கை பீட் பண்ணா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோமோ அங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி ஒரு டவுன் வந்திருக்கான். டவுன் வந்தவன் பாருங்க, எக்ஸாக்டா நாம கொடுத்துருந்த S1 லெவல், அந்த லெவல்ல ஸ்ட்ராங்கா ஒரு சப்போர்ட் நேரா ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் போயிருக்கான். அங்கேருந்து ஒரு ஸ்விங்கு திரும்ப ரெண்டாவது முறையும் ரிஜெக்ட் ஆயிருக்கான். அதுக்கடுத்து ஓப்பன் ப்ரைஸ் அந்த ஏரியாவில் 400 ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் கொடுத்தான். பிரேக் கொடுத்து நம்மளோட R1ஐயும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணான். அதுக்கடுத்து R2வையும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணான். எங்கேயுமே நிற்கல, நேராக ரேலி கண்டினியூ ஆயிடுச்சு. டைரக்டா 23,850 பக்கம் வந்துட்டான். இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்க எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்ற முடிவை நம்மளால ஈஸியா எடுத்து வந்துருக்க முடியும். ஓகே, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துட்டு வரேன். டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,064, 23,945, 23,705, 23,585. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரீமியம் இன்னமும் நான் மேலே போறது நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லலை. மார்க்கெட் லாஸ்ட் வீக்கோட ஹை தான் நமக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹையும் ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு. அதுக்கு மேலையும் அதுல அந்த 850 அந்த ஸ்ட்ரைக்ல ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல 850, 900 இந்த ஸ்ட்ரைக்லாம் ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து மேலதான் போகும். இல்லை அப்படின்னா ஒரு சைட்வேஸ் போக வாய்ப்பு. உங்களுக்கு பாட்டம் நல்ல சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 23,550 இந்த ஸ்ட்ரைக் ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இதையும் பிரேக் பண்ணி இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சதுன்னா மட்டும்தான் மார்க்கெட்ல ஒரு நல்ல டவுன் சைட் மூவ் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா தொடர்ந்து மேலே போக தான் வாய்ப்பு. மேலே போறதும் ஒரு சைட்வேஸ்குள்ள போற மாதிரி தான் இன்னைக்கு காமிக்குது டேட்டா. இப்போ ஏடிஎம்ல 191 பாயிண்ட் வச்சிருக்கான். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் இந்த 190 பாயிண்ட்டை அவன் அடுத்த 4 நாள்ல எக்ஸ்பைரி டேல 0 பண்ணணும். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு திங்கக்கிழமையில 150, 160 அந்த பாயிண்ட் ரேஞ்ச் தான் இருக்கும் ஆவரேஜ் பிரைஸ். இன்னைக்கு 190 பாயிண்ட் இருக்கு, ஒரு 30 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கான். இந்த அடிஷ்னலா இருக்கிற ப்ரீமியத்தை ஒரு நல்ல ட்ரெண்டா கொடுத்தும் கரைக்க முடியும், ஒரே இடத்துல சைட்வேஸ் பண்ணியும் கரைக்க முடியும். மார்க்கெட்ல இந்த ரெண்டு விஷயம் நடந்தாலும் ஏடிஎம் பிரைஸ் கரையும். அதே நேரத்துல ஏடிஎம் பிரைஸ் கரைஞ்சுது அப்படின்னா தான் செல்லர் நம்ம மார்க்கெட் நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கு அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் பொறுமையா இருப்பான். அவன் ஒரு டிசிஷன் பெருசா எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காம வெயிட் பண்ணிட்டு இருப்பான். மார்க்கெட் ஒரு லோவை பிரேக் பண்ணாலும் சரி, ஒரு ஹையை பிரேக் பண்ணாலும் சரி, பெருசா பயப்பட மாட்டான். ஆனா அவனோட மார்க்கெட் அவனுக்கு சாதகமா இல்லை, அதாவது டிகேவை நோக்கி டிராவல் பண்ண வேண்டிய ஏடிஎம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, லைவ் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவன் அவனோட பொசிஷனை மார்க்கெட் ஆர்டர்லயே எக்ஸிட் பண்றதுக்கும்
பொசிஷனை ஆட் பண்றதுக்கும் ரெடியா இருப்பான். அந்த மாதிரியான நாட்கள்ல மட்டும்தான் இப்படி ஒரு ட்ரெண்டியான மூவ் கிடைக்கும். இந்த மாதிரியான நாட்கள்லாம் என்னைக்கு வருது அப்படின்றத உங்களால ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் இதுல இருந்து தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ட்ரெண்டான டே என்னைக்கு, இன்னைக்கு ட்ரெண்டா இருக்க வாய்ப்பா இல்லையா அப்படின்றத. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை ஏடிஎம் பிரைஸ்ல கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் வச்சிருந்தா நினைக்கிறேன். அதுக்கு புதன்கிழமை க்ளோசிங்ல அந்த 90 பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்க ஓபன் பண்ணி கீழே இந்த பாட்டம் அவுட் இந்த ஏரியால வரும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 35 பாயிண்ட்டும் குறைஞ்சு போச்சு. 35 பாயிண்ட் குறைஞ்சு இப்படி ஒரு லோ கொடுக்குறான் நம்மளோட S1ல. ஒரு லோ கொடுத்துட்டு இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்களா 35 பாயிண்ட் இருந்தது 45ன்னு ஏறிடுச்சு. இங்க ஒரு ஸ்விங் அவன் கொடுத்து பிரேக் அவுட் கொடுக்கும் போதெல்லாம் 45 பாயிண்ட் இருந்தது 60 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 60 கடைசியா பிரேக் அவுட் நல்ல ஒரு R2 பக்கத்துல வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா 65 பாயிண்ட் பக்கத்துல இருந்தது. அதுக்கப்புறம் தான் மெதுவா பிரைஸ் குறையவே ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரையும் நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. 35 ரூபால இருந்தது கிட்டத்தட்ட டபுளை நோக்கி வந்துருச்சு. அப்ப செல்லர் என்ன பண்ண முடியும்? செல்லருக்கு அன்லிமிட்டெட் லாஸ் இருக்கிற பட்சத்துல எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வேடிக்கைலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். பொசிஷனை டக்குன்னு க்ளோஸ் பண்ண தான் பார்ப்பான். அது எக்ஸ்பைரி டே அப்படின்றது கிடையாது. எல்லா நாளுமே அவன் அந்த அல்காரிதம் என்ன சொல்லுது, டிகே நோக்கி டிராவல் பண்ணுதா இல்லையா அந்த அல்காரிதம், அதை தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். ஒரு ரீட்டைல் ட்ரேடரா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் மாதிரி திங்க் பண்ணி அவன் என்ன பண்றானோ அவனுக்கு சாதகமா அவன் போற பக்கமே நாமளும் டிராவல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் மட்டும்தான் காமிக்கும். மற்றபடி ஆக்டிவ் கான்ட்ராக்டோ இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ நீங்கள் சார்ட்ல ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமை போட்டுட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணுற சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் எதுவுமே உதவாது. ப்ரீமியம் ப்ரைஸ் மட்டும்தான் உதவும். ப்ரீமியம் ப்ரைஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு கொடுத்துருக்க இந்த ப்ரைஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதே மாதிரி வீடியோ போட்டு அரை மணி நேரத்துக்குள்ளவே என்ன ஸ்ட்ரைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணுங்க. மார்க்கெட் அப்படின்றது இன்னைய ஒரு நாளோட முடிவு போறது கிடையாது. மார்க்கெட் இங்கேயே தான் இருக்கும். உங்க நாலேஜை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் மார்க்கெட் உள்ளேயே இருக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.